அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம். விடாமுயற்சி இருந்தால் விண்ணை தொடலாம் என்று சொல்லுறாங்க. வாழ்க்கை என்றால் குறிக்கோள்கள் நிறைந்ததாக இருக்கணும். குறிக்கோளை அடைய முயற்சி தேவை. முயற்சி என்றால் அது சாதாரண முயற்சி அன்று. ஒரு பெரிய விஷயத்தை அடைய வேண்டும் என்றால் அதற்கு விடாமுயற்சி தேவை. அப்போதுதான் குறிக்கோளை அடைய இயலும். முன்னொரு காலத்துல உத்தானபாதர் என்றொரு அரசர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். மூத்த மனைவியின் பெயர் சுனேதி, இளைய மனைவியின் பெயர் சுருசி. சுனேதிக்கு துருவன் என்ற மகனும் இளையவள் சுருசிக்கு உத்தமன் என்ற மகனும் இருந்தாங்க. மன்னருக்கு இளைய மனைவி சுருசியின் மீது அதிக பிரியம் இருந்தது. இதன் காரணமாக மூத்த மனைவியையும் அவளுடைய மகன் துருவனிடமும் வேற்றுமை பாராட்ட ஆரம்பித்தார். ஒரு நாள் இளைய மனைவியின் மகன் உத்தமன் அரசரின் மடி மீது அமர்ந்து விளையாடி கொண்டிருந்தான். அரசரும் தன் மகனை கொஞ்சி விளையாடி கொண்டிருந்தார். இதை கண்ட துருவன் தானும் தன் தந்தையின் மடி மீது அமர்ந்து விளையாட விரும்பி தந்தையை நெருங்கினான். அப்போது அவருடைய இளைய மனைவி சுருசி துருவனை விலக்கிவிட்டாள். துருவனே, நீ என் வயிற்றில் பிறக்கவில்லை. ஆகையினால் மன்னரின் மடி மீது அமர்ந்து விளையாடும் உரிமை உனக்கில்லை. இதை கேட்ட துருவன் வருத்தமடைந்து தன் தாயிடம் விவரத்தை கூறினான். மகனே, உன் சிற்றன்னை கூறியது உண்மைதான். நீ நாராயணனிடம் வேண்டிக்கொள், அப்போது நீ மேன்மை அடைவாய். தாயின் இச்சொல்லை கேட்ட விளையாட்டு பிள்ளை துருவனின் மனதில் மாற்றம் நிகழ்ந்தது. நாராயணனை நினைத்து தவம் செய்ய முடிவு செய்து புறப்பட ஆயத்தமானான். அப்போது நாரத மகரிஷி அங்கே பிரசன்னமானார். நாரதரை பற்றி அறிந்திருந்த துருவன் அவரை மரியாதையுடன் வணங்கினான். நாரதரே, உம்மை வணங்குகிறேன். என்னை ஆசீர்வதிப்பீராக. குழந்தாய், உம்மை ஆசீர்வதித்தோம். நீ இப்போது எங்கே புறப்பட்டு விட்டாய்? துருவன் நாரதரிடம் நடந்த விஷயங்கள் அனைத்தையும் கூறினான். நாரத மகரிஷியே, நான் நாராயணனை நினைத்து தவம் புரிய போகிறேன். சிறுவனே, தவம் செய்வது என்பது அவ்வளவு சாதாரணமாக விஷயம் அல்ல. சிறுவனான உன்னால் அது முடியாது. நாரதர் இப்படி சொன்னதும் துருவனுக்கு வைராகியம் அதிகரித்தது. என்னால் நிச்சயம் முடியும். தவம் செய்து நாராயணனின் தரிசனத்தை பெறுவேன். நாரதர் எவ்வளவு எடுத்து கூறியும் துருவன் கேட்கவில்லை. எனவே நாரதர் தவம் செய்வதை பற்றி சில விஷயங்களை துருவனுக்கு உபதேசித்தார். அனைத்தையும் கவனமாக கேட்டுக்கொண்ட துருவன் புறப்பட்டான். காற்றில் ஒரு ஆலமரத்தின் அடியில் அமர்ந்து துருவன் தவம் செய்ய ஆரம்பித்து விட்டான். சில காலம் தொடர்ந்து கடும் தவம் செய்த துருவனுக்கு நாராயணன் காட்சியளித்தார். துருவனே, நீ எதற்காக தவம் செய்கிறாய் என்பது எமக்கு தெரியும். உன் தந்தை மடி மீது என்ன, இந்த உலகில் உன்னதமான ஒரு இடத்தில் உன்னை அமர்த்துகிறேன். துருவ பதத்தை உனக்கு அருளுகிறேன். நீ நீண்ட காலம் இம்மண்ணில் வாழ்ந்து மக்களுக்கு நல்லாட்சி செய்து பரமபதம் அடைந்து பின்னர் துருவ நட்சத்திரமாக வானில் பிரகாசிப்பாய். பலருக்கு நீ வழிகாட்டியாக விளங்குவாய். துருவனின் மகிமையை பற்றி அறிந்த மன்னர் உத்தானபாதர் மிக்க மகிழ்ச்சி அடைந்தார். தனது மகனை வரவேற்று உபசரித்தார். சிற்றன்னை சுருசியும் அவளுடைய மகன் உத்தமனும் துருவனை மிகுந்த மகிழ்ச்சியுடன் வரவேற்றார்கள். நாராயணனின் கட்டளைப்படி துருவன் தந்தையாருக்கு பின்னர் அரசாட்சியை ஏற்று மக்களுக்கு நன்மைகள் பல செய்தான். பின்னர் துருவ நட்சத்திரமாக வானில் பிரகாசிக்க ஆரம்பித்தான். நீங்களும் எந்த ஒரு செயலிலும் இதே போல விடாமுயற்சியுடன் செயல்பட்டீங்கன்னா நீங்களும் விண்ணை தொடும் அளவுக்கு வெற்றி பெறலாம். நீங்களும் இதை முயற்சித்து பாருங்களேன். வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும். நன்றி.